திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தகவலை செய்தியாளர் ஜெயசூர்யா வழங்கி கேட்கலாம். ஜெயசூர்யா வணக்கம். திருவள்ளூர் மாவட்டத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்து வருகிறது? சாலை போக்குவரத்து மின்சாரம் சீராக இருக்கிறதா? மக்கள் என்ன கூறுகின்றனர்? வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அதன் சுற்று வட்டாரம் பகுதிகளான கவரைப்பேட்டை பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி பாஸ்வாலா பி தி பாஸ். எல்லாவூர், ஆரம்பாக்கம், மாதரப்பாக்கம், பதிவேடு ஆகிய பகுதிகளில் திடீரென்று கோடை மழை தற்போது வெளுத்து வாங்கி வருகிறது. அக்னி நட்சத்திரம் தற்போது தொடங்கிய நிலையில் இனிதான் ஆரம்பம். வெயிலின் தாக்கம் இருந்த நிலையில் இப்போது திடீரென்று கருமேகம் சூழ்ந்து இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது கும்மிடிப்பூண்டி சுற்று வட்டார பகுதிகளில். அதே சமயத்தில் கவரைப்பேட்டை அருகே உள்ள தனியார் கல்லூரி சாலையின் மின் கம்பத்தில் பேனர் ஒன்று விழுந்துள்ளது. அபாயமான முறையில் உள்ள நிலையில் மின்சாரம் தடைப்பட்டுள்ளது. கோடை மழையின் போது பலத்த காற்று வீசி காரணமாக கும்மிடிப்பூண்டி மற்றும் சுற்று வட்டார பகுதியில் திடீர்னு மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. தெளிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயசூர்யா. கத்திரி வெயில் இன்று ஆரம்பமான நிலையில் திருத்தணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். திருத்தணியில் மழை நிலவரம் எவ்வாறாக இருக்கிறது? போக்குவரத்து எல்லாம் சீராக இருக்கிறதா? என்ன நிலவரம்? வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கடந்த சில தினங்களாகவே வெயில் தாக்கம் 100 டிகிரிக்கும் மேல் தாண்டி வெப்பம் பதிவாகி வந்தது. அதிகபட்சமாக திருத்தணியில் 105 டிகிரி வெப்பம் பதிவாகி இருந்த இந்த நிலையில் வீட்டை விட்டு யாரும் வெளியே வர முடியாத நிலையில் இருந்தனர். இந்த நிலையில் இன்று கோடை கத்திரி வெயில் ஆரம்பித்த நிலையில் திருத்தணி சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று மாலை திடீரென சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த நிலையில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த நிலையில் இன்று திருத்தணி, கேஜிகண்டிகை, நொச்சிலி, புச்சிரெட்டிப்பள்ளி, தெக்குளூர், காசிநாதபுரம், சிவாடா, பூனிமாங்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்துக்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டு சில்லென்று குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் நிம்மதியடைந்தனர். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.